வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் என்னென்ன நடக்க போகுது, அதோட ஃபுல் ப்ரிடிக்ஷன் அண்ட் ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு எலிமினேஷன் சேம்பர் எப்போ நடக்க போகுது, இந்தியாவோட டேட் அண்ட் டைம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். எலிமினேஷனோட சேம்பரோட டேட், அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 24ஆம் தேதி எலிமினேஷன் சேம்பர் நமக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 2:30 மணிக்கு எலிமினேஷன் சேம்பர் ஷோவை ஆரம்பிச்சிருவாங்க. கிக் ஆஃப்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மெயின் ஷோ எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எலிமினேஷன் மெயின் ஷோ 4:30 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. சாயங்காலம் 4:30 மணிக்கு அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்புடைய மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீகர் ரிப்ளே வர்சஸ் நயா ஜாக்ஸ். இவங்க 2 பேருக்கு நடக்க போகிற மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பு ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரீகர் ரிப்ளே ஒரு ஆஸ்திரேலியன் ரெஸ்லர். ஆனால் நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பிறந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய அமெரிக்கன் ரெஸ்லராக மாறி இருக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. 2 பேருமே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெஸ்லராக இருக்கிறதுனால, ஆஸ்திரேலியாவை பிறப்பிடமாக கொண்ட 2 பேருமே இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறதுனால இந்த மேட்ச் பயங்கர ஹைப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்லாவே போகும். இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர்ஃபியரால் இந்த மேட்ச்சில் நயா ஜாக்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறது தள்ளி போயிடும். அதனால் இந்த மேட்ச்சில் ரீகா ரிப்ளே டாமினிக் மிஸ்டீரியோ உதவியோட இந்த மேட்ச்சில் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டே வர்சஸ் டெய்லர் பிரைட் அண்ட் பட்ச் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மேட்ச். இந்த மேட்ச் வேற லெவலாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பட்ச் அண்ட் டெய்லர் பிரைட் தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஆடியன்ஸை நம்புற அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் ஜேடி அண்ட் டாமினிக் இவங்க இன்டர்ஃபியர் மூலயமாக பட்ச் அண்ட் டெய்லர் பிரைட் தோற்றுருவாங்க. அதனால் ஜட்ஜ்மெண்ட் டே தங்களோட டேக் டீம் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மேட்ச்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க ரீகா ரீப்ளே வச்சிருக்கக்கூடிய சாம்பியன்ஷிப்க்கு மோதுவாங்க. அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு நம்பர் 1 கண்டெண்டராக போட்டியில் எலிமினேஷன் சேம்பரில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன், ரிக்கி ராண்ட்ரெக்கல், பிக்கி லிஞ்ச், நயோமி, டெஃப்னி, அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் டாமினேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன், ரிக்கி ராண்ட்ரெக்கல், அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச், பெனிகா பிளேயர். இந்த 4 பேர் கொஞ்சம் டாமினேட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆளுக்கு தான், பிக்கி லிஞ்ச் தான். பிக்கி லிஞ்ச் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறது மூலயமாக ஸ்ட்ரைட்டாக அவங்க ரெசில்மேனியாவில் ரீகா ரிப்ளே கூட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய மேட்சாக நடக்கும். ஏன்னா ரெசில்மேனியாவுக்கு மூவ்மெண்ட் கொண்டு போகிறதுனால ரீகா ரிப்ளே சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணும் பட்சத்தில் ரீகா ரிப்ளே வர்சஸ் பிக்கி லிஞ்சும் நடக்கலாம். அப்படி ரீகா ரிப்ளே தோற்றுருந்தாலும் பிக்கி லிஞ்ச் வர்சஸ் அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ் இவங்க 2 பேருக்கும் நடக்கலாம். இந்த 2 மேட்சுமே நல்ல ஒரு பெரிய மேட்ச். அதனால் இந்த எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்சுக்கு தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச்னு கேட்டிங்கன்னா, மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க செத் ரோலின்ஸ் வச்சிருக்க வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கு மோதிரம். அந்த மேட்ச்சில் யார் யாருக்கான்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன், லோகன் பால், எல்ஏ நைட், அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ், பாபி லெஸ்லி, அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர். கிட்டத்தட்ட இதில் உள்ள எல்லா மெம்பர்ஸுமே ஒரு பயங்கரமான ரெஸ்லர்ஸ் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு டாமினேட்டான ரெஸ்லர் தான். இல்லை எல்ஏ நைட்டு லோகன் பாலையும் தவிர்த்தாலும், எல்ஏ நைட்டுக்கும் லோகன் பாலுக்கும் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அதிகமாக இருந்தாலும், இவங்களை தவிர்த்து பாக்கி இருக்கிற எல்லாருமே ஒரு பவர்ஃபுல் ரெஸ்லர். கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், பாபி லெஸ்லியாக இருக்கட்டும், ட்ரீம் மேக்கர் இருக்கட்டும், ராண்டி ஆர்டன் இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் சளைச்சதில்லைன்ற மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ரெஸ்லர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 ராண்டி ஆர்டனுக்கு, 2வது ட்ரீம் மேக்கர்க்கு. ஆனால் ஃபஸ்ட்டு அதிகபட்ச பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா ட்ரீம் மேக்கர் தான் ஜெயிச்சு ரெசில்மேனியாவில் செத் ரோலின்ஸ் கூட மோதுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டனுக்கு. ஏன்னா ஏற்கனவே ராண்டி ஆர்டனுக்கு சாம்பியன்ஷிப் தரேன்னு சொல்லி ரோமன் ரிங்ஸ் கூட மேட்ச்சு கொடுத்து அந்த மேட்ச்லேயும் தோக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரீம் மேக்கருக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே ட்ரீம் மேக்கருக்கும் செத் ரோலின்ஸ்க்கும் ராண்டி ஆர்டனுக்கும் செத் ரோலின்ஸ்க்கு ஏற்கனவே பார்த்த மேட்ச் தான் இருந்தாலும் இந்த மேட்ச் இன்னும் ஹைப் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஒரு முக்கிய சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் எதிர்பார்க்காத விதமாக ராக் இந்த மேட்ச் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்சில் ஷாக்கிங்க கடைசி மெம்பராக பீட் பண்ணி ராக்கு கூட ஜெயிச்சு இந்த
எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு ராக் ஸ்ட்ரைட்டாக செத்ரோலின்ஸ் கூட மோதுறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ராக் என்ன பேசியிருக்கான்னு சொல்லியிருக்கோம். ராக் என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணாலும் மேஜிக் நிகழலாம் எலிமினேஷன் சேம்பரில் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி முஸ்தபா அலி வந்து பிரீஃப் கேஸை எடுக்கும்போது அந்த இடத்துல பிராக் லெஸ்னர் யாரும் எதிர்பாராமல் வந்து முஸ்தபா அலியை தள்ளிவிட்டு பிரீஃப் கேஸை எப்படி எடுத்தாரோ அதே போல் இந்த மேட்ச்லேயும் வந்து வின்னருக்கு அப்புறம் ஜெயிச்சவங்களோட ராக் வந்து மோதி இந்த மேட்சை வின் பண்ணி ராக் செத்ரோலின்ஸோட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த ரூமர் வந்ததுலேருந்து ராக் பேசின ஸ்பீச்சுக்கு இந்த ரூமருக்கு ரொம்ப கனெக்டாக இருக்கு. எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ராக் வந்து WWE கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருக்குன்றதுனால. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்க, எலிமினேஷன் சேம்பரில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போது. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி எலிமினேஷன் சேம்பரில் 2 பெரிய சாம்பியன்ஷிப்பும் இந்த வாட்டி டிஃபெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வேற ஒரு செக்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரேசன் வாலர் எஃபெக்ட். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெஸ்லரான கிரேசன் வாலர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் நடத்த போகிறார். அந்த செக்மெண்ட்டில் யார் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, WWEல டாப் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கக்கூடிய 2 ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று செத் ரோலின்ஸ், இன்னொன்று கோடி ரோட்ஸ். இவங்க 2 பேரையும் வச்சு இன்டர்வியூ எடுக்க போகிறாரு. இந்த இன்டர்வியூவில் தான் பலவிதமான சம்பவங்கள், எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்துகிட்டு இருக்கு. இந்த கிரேசன் வாலர் எஃபெக்ட்ல என்ன பண்ணணுன்றதை இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் கிரேசன் வாலருக்கு வந்து பால் ஹீமன் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சீனை நம்ம பார்த்துருப்போம். பேக் ஸ்டேஜில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கிரேசன் வாலர் எஃபெக்டில் யார் யார் வரலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸும் செத்ரோலின்ஸும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் நடத்துவார். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரேசன் வாலர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெஸ்லர்ன்றதுனால அவர் நடத்துகிற இந்த ஷோவுக்கு ஆஸ்திரேலியன் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேசன் வாலர் எஃபெக்டில் வந்து இந்த ஷோவில் வந்து பலவிதமான சம்பவங்கள் நடக்க போகுதுன்ற மாதிரியும் ராக் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ராக் என்ன பேசணும்னு சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் சொன்னதில் பல விஷயங்கள் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிரேசன் வாலர் எஃபெக்டில் கோடி ரோட்ஸையும் செத் ரோலின்ஸையும் விருப்பத்துற மாதிரி நம்ம இந்த கிரேசன் வாலர் கேள்விகள் கேட்பார். இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும் போது பிளட் லைன் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. பிளட் லைன் உள்ளே வரும்போது சோலோ, ஜிம்மி, ரோமன் இவங்க 3 பேர் வரும்போது, ஜிம்மி வந்த உடனே அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜே வந்து கோடிக்கும் செத் ரோலின்ஸுக்கும் சப்போர்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதே போல தான் இந்த வார ராவில் வந்து ஜிம்மி வந்து ஜே அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஜேவுக்கு ஹெல்ப் பண்ண விதமாக கோடி ரோட்ஸ் ஆஃப்டர் ராவில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த செக்மெண்ட் போல தான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதே சமயத்தில் யாரும் எதிர்பாராத விஷயம்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ராக்கு கூட இந்த கிரேசன் வாலர் எஃபெக்டில் ஷாக்கிங்காக உள்ற வர வாய்ப்பு இருக்குது. உள்ற வந்து செத் ரோலின்ஸை கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக செத் ரோலின்ஸ் கூட ரெசல்மேனியா ஃபியூடு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ராக் வேற வார்னிங் கொடுத்துருக்காரு நம்ம கோடி ரோட்ஸுக்கும் செத் ரோலின்ஸுக்கும். நம்ம எஸ்டர்டே போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் என்னென்ன பேசியிருக்காருன்னு. கண்டிப்பாக ராக் கொடுத்த வார்னிங் மூலமாக, ராக் கொடுத்த ஸ்பீச் மூலமாக கண்டிப்பாக இந்த கிரேசன் வாலர் எஃபெக்டில் எலிமினேஷன் சேம்பரில் மிகப்பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த செக்மெண்ட்டில் என்ன நடக்கலான்னு கேட்டிங்கன்னா, ராக், ரோமன், ஜிம்மி, சோலோ, பால் ஹீமன் எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ், கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறம் ஜே யூசோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும்னா கிரேசன் வாலர் வந்து செத் ரோலின்ஸ், கோடி சைடு போகிறது தான் வாய்ப்பு. இந்த செக்மெண்ட்டில் நடக்குமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் நடக்க போகுது. இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.